இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் யார்கிட்டயோ கெஞ்சுறது, எவிடன்ஸ்க்காக அலையிறது, இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் தேவையா? அதுக்கு பதிலாக நான் சொல்ற மாதிரி பண்ணா ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடும்ல. நிறுத்து கபிலா. என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க நீ? இல்லக்கா, நான் Please. சொல்றது நீ இதுக்கு மேல நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல வேண்டாம். நீ இவ்ளோ சீப்பா யோசிப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவனுங்கெல்லாம் ஃப்ராடுங்கடா. ஊரே அவனுங்களால சின்ன பின்னமாயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட போய் நீ டீல் பேச போறியா? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இப்படி பண்ணிதான் சித்தப்பாவை வெளியில கொண்டு வரணும்னா அவரே இதுக்கு கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டாரு. தயவு செஞ்சு உருப்படியா ஏதாவது ஐடியா இருந்தா அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி முட்டாள்தனமா எதையாவது யோசிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லாத. அண்ணே, நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். சரி. அக்கா சொல்றதை கேட்டு அமைதியா இருந்தா கண்டிப்பா அப்பாவை வெளியே கொண்டு வரவே முடியாது. விட்டா அயலியும் சிவாவும் ஏதாவது பண்ணி ஸ்கோர் பண்ண தான் பார்ப்பாங்க. அதுக்கு கண்டிப்பா விடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வழியில இறங்கிட வேண்டியதா. சார், நாங்க மினிஸ்டர் கணேஷ் பாபு கொலை சம்பந்தமா விசாரிக்க வந்திருக்கோம். ஆமா, நீங்களா எதுக்காக மாஸ்க் போட்டிருக்கீங்க? ஹலோ மிஸ்டர், நாங்க தான் உங்களை என்கொயரி பண்ண வந்திருக்கோம். நீங்க எங்களை என்கொயரி பண்ணாதீங்க. நாங்க முதல்ல உங்களை தான் விசாரிக்கணும். உள்ள போலாமா? வாங்க. கேளுங்க, உங்களுக்கு என்ன தெரியணும்? நீங்க தான் மினிஸ்டரோட ஒரே ஒரு வாரிசா? அதான் ஊருக்கே தெரியுமே. அது எங்களுக்கு தெரியும். கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, நான் தான் அவரோட ஒரே வாரிசு. இந்த வீட்டுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? வேற யாரும் இல்லையா? நானும் அப்பாவும் மட்டும்தான் இருக்கோம். வீட்டுல வேலைக்காரங்க இருப்பாங்க, கட்சி ஆளுங்க அப்பப்போ வந்துட்டு போவாங்க. மினிஸ்டருக்கு ஒய்ஃப் இல்லையா? அம்மா என்னோட சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. உங்க ஒய்ஃப்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்போ வீட்ல லேடிஸே இல்லையா? இல்ல. சரி, அன்னைக்கு கொலை நடந்தப்போ நீங்க இங்கதான் இருந்தீங்களா? ஆமா. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போன் பேசிட்டு இருந்தேன். எவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தீங்க? ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். மினிஸ்டரை எப்படி கொண்டு இருந்தாங்க? அப்பாவோட கழுத்தை கட்டுக்கம்பிய வச்சு நெரிச்சு கொண்டு இருக்காங்க. போன் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி கட்டு கம்பிய வச்சு கொண்டாங்கன்னு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அது இங்கதான் என் அப்பா இறந்து கிடந்தாரு. இங்க எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணுங்க. சார், அங்க பாருங்க. என்ன சார், வீட்டுல லேடிஸே இல்லைன்னு சொன்னீங்க? அப்ப இந்த வளையல் துண்டு யாரோடது? அது அப்பாவோட பிய திவ்யான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ
அப்பா வந்து அடிக்கடி பார்த்துட்டு போவா. திவ்யா இப்போ எங்க இருக்காங்க? எடி, இது ஒரு முக்கியமான எவிடன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ம். இட் ஷுட் பி கேர்ஃபுல். ஓகே சார், அப்ப நாங்க கிளம்புறோம். தேவைன்னா மறுபடியும் வருவோம். வாங்க. யா, போலாம். இப்போ உங்க அப்பா உயிரோட இல்லை. அடுத்து அவரோட இடத்துக்கு நீங்க தானே சார் வரணும். அதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க சார், பார்த்து பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்கு சார் இந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு? விட்டுருங்க சார், நம்ம வேணா காம்ப்ரமைஸாக போயிடலாம். இந்த கேஸை மட்டும் நீங்கள் வாபஸ் வாங்குங்க. அப்புறம் பாருங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்க தான் சார் ராஜா. என்ன சார் சொல்றீங்க? டேய், போடா வெளியே. சார், வெளியே போடான்னு சொன்னேன். என்ன சார்? டேய், எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ வந்து என்கிட்ட இப்படி பேசுறது எவ்வளவு பெரிய இல்லீகல் அஃபென்ஸ் தெரியுமா? இத மட்டும் நான் அடுத்த தடவை கோர்ட்ல சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? மரியாதையா இங்க இருந்து போயிடு. போடா. சிவா சிவா சிவா, கொஞ்சம் இருங்க. நான் உங்களை கபிலன் கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லல. ரொம்ப கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. சிவா சிவா